நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். அருண் ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. என்ன அதுக்கு விட்டுருங்க. அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே நீங்கள் வந்ததுக்கு. நான் உங்களுக்கு படம் காட்டணுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் மேம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை அவ்வளோ ட்ரபிள் பண்ணணுன்னு நினைக்கல நான். பட் நீங்கள் உங்களுடைய நட்பு, அதன் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ரீமியரில் உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பாக படம் நீங்கள் பார்த்துடணும் மேம். நான் அப்போ நான் கூப்பிடல நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மேடையிலே பதிவு பண்ணிட்டேன். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். இங்கே வந்துருக்கிற நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி, ராகுலாக இருக்கட்டும் அண்ட் மேம், உங்களுக்கு எல்லாருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இரா சரவணண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் பேசினதுக்கும். இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சூரியண்ண, லவ் யூண்ணே. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணுண்ணே. நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேரும் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரிலாம் பாட்டு பாடி. பட் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இப்போ இந்த படத்துக்குள்ளே வரேன் நான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சினிமாவில் ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண் ராஜா டைரக்டர் ஆகணுன்னு தான் என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே. அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண் ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண் ராஜா எல்லாருமே. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது. அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்கள் எடுத்தது தான். எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தார். இல்லை இது நம்ம இப்படி பண்ணலாம், அப்போ தான் இன்னும் வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலாக யார் இந்த ரோலை பண்ண போகிறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது, மேம் இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. இதை நாங்கள் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன்.
மறுபடியும் சொல்கிறேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை, அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணுன்றதான். இங்கே எல்லாரும் எமோஷ்னலாக பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அடுத்து உண்மையாகவே பணம் வரணும், ஏன்னா பணம் வந்ததுனா தான் இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான். நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. என்ன இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோம். எனக்கு நடந்த அத்தனையும் சரவணன் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்குறது அதான். நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும் போதும் சம்பளம் வாங்கும் போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதுக்கும் அதை சினிமாவாக மாற்றுறதுலே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து, திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னையை நீங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி அது மட்டும் தான் நான் கேட்கணும் நினைக்கிறது. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் பார்த்த உடனே வாங்கிட்ட ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. சந்தோஷம் உங்களோட அசோசியேட் ஆனது.